எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. தோற்றுக்கிட்டே இருக்கிறேன், ஜெயிக்கவே முடியல. ஃபெயிலியர்ஸ் மொத்தம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். படித்தாலும் என்னால் முன்னேற முடியல, வேலைக்கு போனாலும் என்னால் இது பண்ண முடியல. எதை எடுத்தாலும் எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளை ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்கோமா? பண்ணது கிடையாது. அது சம்மந்தமாக 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புங்க, நீங்கள் ஜெயிக்க முடியும். என்னப்பா நம்பினா மொத்தம் ஜெயிச்சிட முடியுமா? ஏன்னா நான் டெய்லி நம்பாமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. டெய்லி உங்கள் கண்ணாடியில் டெய்லி உங்கள் மூஞ்சியை நீங்கள் பார்த்து உன்னால் முடியும் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அது செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஜெயிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியாமே ஜெயிச்சிட்டான்னா என்ன சொல்லுவீங்கன்னா, நானா ஜெயித்தேன், நான் தோற்று போயிருந்தானே நினச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்கன்னா, அவங்க ஜெயிச்சிருவாங்க, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு எண்ணம் இருக்கிறனால தான் நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தில் ஜெயித்தாலும் நான் எப்படி ஜெயிச்சேன்றதை ஆராய்ச்சி தான் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம ஆள் மனதில் எப்படி இருக்கணும், நம்மளோட சைக்காலஜியாக படி எப்படி நம்ம இருக்கிறோம்னா, நம்ம இப்படியே தான் நம்மளால் முடியாது, செய்ய முடியாது இப்படி சொல்லி பண்ணனால நம்ம ஏதாவது ஜெயித்தாலும் அந்த இது பதிஞ்ச ஒரு விஷயங்கள் உன்னால் முடியாது, நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு அந்த மூளை கேட்குமா, உங்களுக்குள்ளே இருக்க உள்ளுணர்வு கேட்குமா, நீ ஜெயிச்சிருக்க மாட்ட, நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுமா. ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ப வச்சுருப்போம். நம்மளுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறனால நம்ம செய்ய மாட்டோம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, கழுகு முட்டை இடுது, அந்த முட்டையை காக்கா இருக்கிற இடத்துல போட்டு போயிடுது. அதுலேருந்து பொறிஞ்சு அது வெளியில் வருது, அந்த காக்காவோட குஞ்சோடு சேர்ந்து அதுவும் வளருது, 4 இடையில வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்க்குது தூரத்தில் ஹைட்டாக ஒரு இடத்துல கழுகு பறந்துட்டுருக்கு. அப்போ காக்காட்ட கேட்குது, அங்கே பாரு ஒரு கழுகு நல்ல பெருசாக அடிச்சு மேலே பறக்குது, நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்குது. அவள் அது சொல்லுது, நம்ம காக்கா நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அது கழுகு, நம்ம அது அந்த லெவலுக்கு போக முடியாது, நீ அது முயற்சியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே அது போதும். அப்போ என்ன ஆகுது, அது என்ன சொல்லுதோ, அடுத்தவங்க என்ன சொல்கிறாதோ நம்ம அதை கேட்டுட்டு நம்ம இப்படி தான் போல இருக்கு. ஆனால் அது ஒரு கழுகுன்றது அதுக்கு தெரியல. ஆனால் இன்னொரு கழுகை பார்த்து அது என்ன நினைக்குதுன்னா, நம்மளால பண்ண முடியாது போல இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளை நினைக்காதனால, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் நினைக்காதனால, உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றதை யோசிக்காதனால, நீங்கள் அடுத்தவங்க சொன்ன மாதிரி நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போய்ட்றோம். ஏன்னா அடுத்தவங்க சொல்ல தேவையில்லை, நம்ம மனசே புரியுது. எல்லா ஃபெயிலியர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியரை பார்க்குறோமோ அந்த ஃபெயிலியர் நம்மளுக்கு இருந்துச்சோன்றது நினப்பு நம்மளுக்குள்ளே இருக்கிறனால நம்ம எதுவுமே முயற்சி பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதனால் நம்மளை நம்பாதனால என்ன ஆகுதுன்னா நம்ம தோற்று தான் போகிறோம். 2வது, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம், ஆனால் தோற்று போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு. தோற்று போனாலும் பரவாயில்ல, அது முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ தானே சொல்லுங்க, உங்களை நீங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ தோற்று போங்க நீங்கள் சொல்கிறீங்களே. உண்மைதாங்க, தோற்று போகிறது அந்த ஃபெயிலியரில் கிடைக்கிற ரிசல்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு தோற்று போகிறீங்க லைஃப்பில் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டோட அடுத்த எடுக்கிற லெவல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிற லெவலே ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த கழுகு கதையை நான் சொல்கிறேன். கழுகு இதில் என்னன்னா பறந்துக்கிட்டே இருக்குது, இடி மின்னல் இருக்குது. அந்த இடி மின்னல் இருக்கும்போது காக்கா சொல்லுது, வா நம்ம கீழே போயிடலாம், நம்ம மரத்தில் போய் இருப்போம்னு சொல்லுது. ஆனால் அது கேட்காம நல்லா பறந்துட்டுருக்கு. டபார்னு இடி இடிக்குது, அந்த அந்த கழுகு மேலேருந்து கீழே மரத்தில் பட்டு கீழே டம்முன்னு விழுகுது. காக்காலாம் சிரிக்குது. நான் அப்பயே சொன்னேன்ல, நம்ம மரத்து இந்த கூடில் இருக்கணும், நீ கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஏன் இவங்க சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த கழுகு அதோட புத்தியை பாருங்கள். அந்த கழுகு திருப்பி எந்திரிச்சு அந்த மலையிலையும் எந்திரிச்சு அந்த இடிக்கு மேலே போய் அந்த மேகத்துக்கு மேலே போய் நிற்கிது. அந்த மேகத்துக்கு மேலே நிற்கும் போது தான் அதுக்கு புரியுது நம்ம ஒரு கழுகுன்றது. அப்போது அந்த அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம், நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நம்ம என்ன ஃபெயிலியராக இருக்கோம் அப்படின்னு நினச்சி அது எந்திரிச்சு வருது. பார்த்தீங்களா, அந்த கழுகு மாதிரி நிற்கணும். அந்த மேகத்துக்கு மேலே போய் அது ரெக்கை கட்டி பண்ணும்போது தான் பார்க்குது, நம்ம இது காக்கா இனம் இல்லை, நம்ம ஒரு கழுகு, நம்மளால் முயற்சி பண்ண முடியும், மேலே அந்த இடிக்கு மேலே போய் நிற்க முடியும்னு அது அப்போ தான் தெரியுது.
அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களை யோசிச்சிங்கன்னா, கழுகு மாதிரி உங்கள் எண்ணத்தை யோசிச்சிங்கன்னா, அந்த ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்க சொல்கிறது, அடுத்தவங்க ஒப்பீனியன், அடுத்தவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதை கேட்டு கேட்டு நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம ஃபெயிலியர் ஆனால் எந்திரிக்க மாட்டோம்னு நினைக்கும் போது இந்த கழுகு கதையை நினச்சிக்கோங்க. அது காக்கா கூட்டத்தில் வளர்ந்தாலும், ஆனால் அது இனம் அதுக்குள்ளே இருக்கிற எந்த மாதிரி ஸ்ட்ரென்த்துன்றதை புரிஞ்சனால, அதோட நினப்பு தெரிஞ்சனால தான் அது நல்லா பறந்து மேலே போச்சு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற பலம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெயிலியர் ஆனீங்கன்னா அதில் என்ன கரெக்ஷன் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி எந்திரிச்சு வரலாம், எதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா இன்னும் டெவலப் பண்ணோம்னா திருப்பி நம்ம மேலோங்கி வர முடியுன்றது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கழுகு மாதிரி மேலே எந்திரிச்சு வர முடியும். ஃபெயிலியரோட அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த வருவீங்க பார்த்தீங்களா, எப்படியோ அதை பறந்து மேலே போய் அது போச்சோ அது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ஃபெயிலியர் ஆனோன்னு திருப்பி திருப்பி கற்றுட்டு எந்திரிக்கும் போது சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷம் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு இணையாது. ஏன்னா அதில் நீங்கள் பட்டது வேதனை திருப்பி உங்களெல்லாம் கைத்தட்டுவாங்க. நீங்கள் சாதிச்சிட்டேன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷன்னால உங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷம் அடையும்ல, அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு அந்த ஃபெயிலியர்னால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் வர்றது தான் உங்கள் ஒரு சக்ஸஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். இந்த 2 விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். நம்ம பயத்தை நீக்கிட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் சக்ஸஸ் ஆன பர்சனாக வர்றதுக்கு வழி இருக்குது. இந்த செகண்டில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா இந்த வீடியோனால் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனாக போகும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.